தாய்க்களத்திலிருந்து தாய்க்கலையை காக்க ஒரு பயணம். நம்ம இந்த கலை சார்ந்த நபர்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கலை பயணத்தில் இருக்கிறோம். நம்ம திருப்பாச்சின்னு சொல்லுவோம்ல, படத்துலலாம் சினிமாவெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அருவாளுக்கெல்லாம் ஃபேமஸான இடம் இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே அருவாய்க்கு ஃபேமஸ். இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல நம்ம மீட்டிங்கை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். உடலை பார்க்காம மது போதைக்கு அடிமையாக ஏதோ ஒரு நிலைக்கு போகிறாங்க. அந்த நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு இந்த நம்மளுடைய கலைகள் மிக உதவியாக இருக்கும். பழைய சிலம்பத்தை இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, இப்போ உள்ள சிலம்பம் பழையாளுக்கு தெரியாது. இதை நம்ம ரெண்டையும் கலந்து வச்சுருக்கோம். ரெண்டு கலந்து சொல்லி கொடுக்குறோம். பசங்களும் நம்பரமாக வங்கவுதான் என்ன செய்ய. இவருடைய ட்ரைனிங் சென்டரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஊரில் திருப்பாச்சேரியில் ஒரு இடத்த பார்த்து அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் கொடுத்துட்டு எல்லாரையும் பார்க்க வச்சோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் தூயிப்படும். முதல் நாள் பயணம் சிவகங்கை மாவட்டம். வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம இந்த கலை சார்ந்த நபர்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கலை பயணத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நிறையா நபர்களை சந்திச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு காலேஜுக்கு வந்திருக்கோம். பாண்டியன் சரஸ்வதி யாதவா கலைக்கல்லூரியில் நம்ம இருக்கோம். இங்கே நிறுவனரை பார்க்க வந்திருக்கிறோம். இவங்க சார்ந்து இவங்க இந்த நம்ம கலைகளுக்கும் பழமையான தோட்டக்கலைகள்னு சொல்லக்கூடிய மூலிகை பண்ணைகள், ஒருங்கிணைந்த தோட்டம், இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது சார்ந்து சிந்திக்கிறது, பேசுகிறது அவங்களுக்காக வேண்டி நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இனி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் முழுக்க அந்த கலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான திட்டத்தை வடிவமைக்கலான்ட்டு இருக்கிறோம். அப்புறம் மாலையில் ஒரு மீட்டிங் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். கல்லூரியில் பார்த்திங்கன்னா மேலாளருக்கு நம்ம பேசணும். அவர் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காராம். எல்லா ஸ்கூல்லையும் நம்ம உங்களுக்கு வாய்ப்பு தரோம். கிட்டத்தட்ட 3500 மாணவர்கள் இருக்காங்க எங்கள்கிட்ட. அதில் ஒரு 10% வந்தால் கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு 350க்கு மேலே மாணவர்கள் கிடைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, அதுக்குண்டான வசதிகள் எல்லாம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மாவட்டம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு இந்த கலையை நீங்கள் முன்னெடுத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோசிக்கலாம். முதல்ல நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்குறதுக்கு மாணவர்களுக்கு உண்டான இடம், ஆஃபீஸு, அலுவலகம், மார்க்கெட்டிங், இது எல்லாமே எங்கள் காலேஜில் உள்ளது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு நல்ல அன்போட ஆதரவோட எல்லா விஷயத்தையும் இந்த கலையை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் முடிஞ்ச பிறகு கேண்டீனில் கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடு தந்து அங்கே பஃபை சிஸ்டம் தான் எல்லாருமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தாலும் எங்களுக்கு தனியாக பரிமாற சொல்கிற மாதிரி அறுசுவை உணவு தந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பராய நந்தன் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவரை பார்த்தோம். அவர் கௌரவ தலைவராக நம்ம மாவட்டத்துக்கு, சிவகங்கை மாவட்டத்துக்கு நம்ம அவரை நியமிச்சிருக்கோம். அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 72 வயசு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலை சார்ந்த நிறைய ஆர்வம் இருக்குது. அவரையும் பேசி எடுத்து நம்ம கலைக்குள்ளே கொண்டு வந்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உடலை பார்க்காம மது போதைக்கு அடிமையாக ஏதோ ஒரு நிலைக்கு போகிறாங்க. அந்த நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு இந்த நம்மளுடைய கலைகள் மிக உதவியாக இருக்கும். தன்னம்பிக்கையை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், எந்த பழக்கத்துக்கு போகக்கூடாதுன்ற எண்ணங்களை கொடுக்கும். அடுத்த தலைமுறையும் 100 வயதுக்கு மேலே வாழணும்னா இந்த கலைகளை கற்றுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்க முடியுன்றதுனால அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகிறோம். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிறையா செயல்படுத்திட்டீங்க. உங்களை இதில் கௌரவ தலைவராக போடுறோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன நல்லது பண்ணிட்டு போக முடியுமோ அதை நீங்கள் கூட இருந்து எங்களுக்கு செஞ்சு கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா நம்ம இப்போ பண்ணிட்டோம் நிறைய. இப்போ நான் 60 வருஷமாக சேவை பண்ணிட்டேன். ஆனால் இது அடுத்த தலைமுறைக்கு என்ன பதிவு செய்ய போகிறேன், அந்த பதிவேட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த கலைகளை கொடுப்பதற்கு ஐயா அவர்கள் உறுதுணையாக இருந்து நீண்ட ஆயுளோடு எங்களோடு பயணிக்கணும், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு அன்போடு கேட்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழில் முனைவர் சென்னையில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. சென்னையில் ஏவிகேன்னு சொன்னால் தான் தெரியுமா. இங்கே என் குமரேசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு கலையை பற்றி ஃபஸ்ட்டு பேசும்போது ரொம்ப நோண்டி கேள்வி கேட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது முடியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு முழு மனசோட உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படிங்கிறத கேளுங்க, என்ன மாதிரி இந்த கலையை கொண்டு போகணுன்னு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் அவங்களும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்கள சந்தித்ததுலேயும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்களையும் நம்ம கூட இணைஞ்சு பயணிக்கிறது கேட்டிருக்கோம். சென்னையில் என்ன உதவி வேணாலும் அவங்களுக்கு நான் பண்ணி தரேன், சென்னைக்கு வந்து என்ன சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறையை பாலத்திட்டமாக வடிவமைச்சு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் அப்ரூவ் வாங்கியிருக்கீங்க. கல்லூரியாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். வேலை பார்க்குறாங்க. ஒரு 30 ஆசான்கள் இருக்குது. அப்புறம் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் மார்க்கெட்டிங், 10 பேர் வந்து ஐடி தெரியும், கம்ப்யூட்டரில் எல்லாம் வேலைகள் இருக்குது. அப்புறம் ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்குது, சோசியல் டிவின்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெமோரியா நிறைய பேர் தான் யூடியூப் சேனல் லோக்கல் டிவி கன்னியாகுமரி மாவட்ட சேனல். ஆமாம், தமிழ்நாடு அளவுக்கு பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் யாரும் தெரியல. அது ஒரு மாதம் 1 லட்சம் சொன்னாங்க. அதுவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அசோசியேஷன் மீட்டிங் வைக்கிறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கம். அடுத்தது நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பாச்சின்னு சொல்லுவோம்ல, படத்துலலாம் சினிமாலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அருவாளுக்கெல்லாம் ஃபேமஸான இடம். ஆனால் உண்மையான அந்த உச்சரிப்பு எப்படின்னு கேட்டால் திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற ஊர். சரிங்களா? இது சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. இங்கே அருவாய்க்கு ஃபேமஸ். இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல நம்ம மீட்டிங்கை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீட்டிங்கோட கண்டென்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கலையை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தானே வந்தோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எல்லாம் கேட்கறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. காரணம் என்ன எல்லாம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் 50 வயசு, 60 வயசு, 70, 88 வயசுலேருந்து ஒரு பெரியவர் கூட இந்த கலையில் உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆசான்கள் வந்திருந்தாங்க. 6-7 மூத்த ஆசான்கள் இந்த கலையை கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அவங்க கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பயணம் இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ அந்த பெரியவருக்கு பேர் வந்து நேரு. அவர் தான் ஆரம்பித்து வச்சார். நம்ம அமைப்பில் வந்து மூத்த ஆலோசகராக இருக்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இவர் சொன்ன கருத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல நல்ல விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் கெட்ட விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். இது ஆழமாக பதிகிற மாதிரி நிறைய கதை சொல்லி கூட புரிய வச்சார். வேணா நீங்கள் அவங்க பேசுனதே கேட்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆசான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முன்மாதிரியான ஒரு யோசனையும் அல்லனா ஒரு விஷயத்தையும் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டால் இதில் இருக்க யாருக்குமே சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, இவ்வளோ நாளும் ஆரோக்கியமாக இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த கலை தான் அப்படின்ட்டு ஒரு ஆளுங்க வாழ்வியலில் இருந்து ஒரு 88 வயசு நபர்கள் இதை சொல்லும்போது எங்களுக்கு இது சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த கலை எவ்வளோ உன்னதமானது அப்படிங்கிறது நம்ம எடுத்துகிட்டு போகிற நமக்கு எவ்வளோ பெருமை பார்த்தீங்களா? இல்லையா? மக்களுடைய ஆரோக்கியம் இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு அடிமனசில் எண்ணமாக இருக்கணும். அதோட வேறு மாற்று சிந்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மக்கள் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு கக்கூசில் மலம் கழிக்கவும் ஜலம் கழிக்கவும் போகிறோம். அதை அது அசுத்தமாகிடுது. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா மேற்கொண்டு நேரம் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றுறோன்னா அந்த அழுக்கு வந்து வெளியே போயிடுது. அதுபோல் நல்ல பழக்க வழக்கங்கள் நாம் கற்றுக்கிட்டோம்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் தானாக வெளியே போயிடும். ஒரு கோயில் கியூ வரிசை இருக்குது கட்டியில், பின்னாடி இருக்கிற ஆள் நல்லா முன்னுக்கு தள்ளினான்னா முன்னாடி இருக்க ஆள் வெளியே போயிடும். அதுபோல் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளே வரும்போது தீய பழக்கம் வெளியே போயிடும். இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது, சீட்டு பிடிக்கிறது, பாக்கு போடுறது, கஞ்சா போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து தானாக விலகி போகும். அதனால் நல்ல செயல்களை வேதத்தில் ஒரு வாக்கி சொல்லுவான். நீ வந்து நமக்கு நம்ம நீதி நூல்கள் வந்து சொல்லாத விஷயம் கிடையாது. இது செய்யாத, அதை செய்யாத, இது தப்பு, அது தப்பு அப்படி எல்லாம் சொல்லி வச்சுருக்கான். யாராவது கேட்குறாங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருந்தா அவன் கெட்ட விஷயத்தை பண்ண மாட்டான். இதை செய்யாதேன்னு சொல்கிறத காட்டுக்கு கூட இதை செய் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா ஒழுங்காக எல்லாருக்கும் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்ல கதைகளை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா அடுத்த இளைஞர் சமுதாயம் வந்து நல்ல விழிப்புணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இவ்வளவு நிறைய வீணான பொருள் செலவு இருக்காது.
இப்போ 30-40 வயசுலேயே சக்கரை வியாதிக்காரன் இருக்கான். இப்போ நமக்கு இருக்க ஆளுக்கு யாருமே சக்கரை இல்லை. உண்மைதானே? இல்லை. என்ன காரணம்னா அவ்வளோ பேர் செலவு கொடுக்கணும் அவரு இல்லையா? இப்போ எங்கே இருக்க யாருமே சக்கரை வியாதி கிடையாது. என்ன காரணம்னா உடற்பயிற்சி அந்த காலத்தில் ஒரு வேலையை வச்சுருந்தோம், அதனால் ஒழுங்காக இருந்தோம். அதனால் இந்த கலையில் நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அடுத்த தலைமுறை நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள தன்னம்பிக்கையாக செயல்பட முடியும். இப்போ ஐயா வந்து இந்த வயசுலேயும் வந்து நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த பால் கேனை எடுத்துக்கிட்டு வீட்டில் பூரா பால்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வயதுக்கு மீறிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு தான். அதனால் வேலை இப்போ நம்ம ஒழுங்காக பார்க்கலாம். உடம்புக்கு சின்ன சின்ன இயற்கையாக ஒரு குறை என்னன்னு கேட்டால், உடம்பு ரத்த ஓட்டத்தை நீங்கள் சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ரத்த ஓட்டத்தை வந்து சுற்ற வேண்டிய வேலை இருதயம் செய்யும். ஆனால் நிணநீர் ஓட்டம் ஒன்று இருக்கு. அது எப்படின்னா அது மேலாக ஓடும், நிணநீர் ஓட்டம். இதை இயக்கிறதுனா உடம்புக்கு வேலை கொடுத்தா தான் நிணநீர் இயங்கும். லிம்ப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லிம்ப் நோட்ஸ் வேலை செய்யணும்னா சின்ன சின்ன உடலுக்கு வேலை கொடுத்தால் மட்டும்தான் அந்த நிணநீர் ஓட்டம் ஒழுங்காக இருக்கும். நிணநீர் ஓட்டம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நோய் எதிர்ப்பு ஒழுங்காக இருக்கும். அதுக்கு இந்த உதவி செய்யக்கூடிய இந்த மாதிரியான உடற்பயிற்சி கலைகள் வந்து நல்லா இருக்கும். அதை நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு அதை உறுப்பினராக சேர்த்து விட்டோம்னா எதிர்கால சந்ததிகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இயக்கத்தை சொல்லி கொடுப்போம். சரிங்க, அதுக்காக ஒத்துழைப்புகளை கொடுக்கும்போது அன்போடு அடுத்தது கே கோவிந்தன். இந்த ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆசான்களை இவங்க இணைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைப்பில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத கூடுதல் சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறோம். மகிழ்ச்சி. நான் இந்த சிலம்பத்தை போட்டேன், இந்த உடானை போட்டேன் அப்படிலாம் அவங்கள்ட்ட நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி ரொம்ப வேகமான மற்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 200 வரைக்கும் வந்துச்சு. 200 பேர் வந்துட்டாங்க, கற்றுக் கொடுத்தோம். வெளியூர்லேயும் நல்ல ஒரு காம்படிஷன் கூட்டு போனேன் வெளியில் விளாடுறதுக்கு. அங்கேயும் நான் போய் நல்லா விளாண்டுச்சு. அதுக்கப்புறம் நான் லீவு முடிஞ்சு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்புறம் பக்கத்தில் கிராமத்தில் வெளிக்குறிச்சியில் தங்கப்பாடி மாஸ்டர் அவருக்கு நல்லா சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு. வர்மக்கலையும் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சிலம்பத்துலேயும் வேல்கம்பு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நம்ம திருப்பாதிலையும் நிறையா நம்ம கல்யாண மாஸ்டர் இருக்காரு, வேலை மாஸ்டர் ஐயா அவர் பக்கத்து சந்தோஷம். அவர் மூலியமாக நிறையா கலைகள் வந்து ஐயா கம்பெனி நிறையா இருக்குது. அது நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு வரணும். அப்படியா? அவரோட கலையை வந்து நல்லா அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. மாஸ்டர் தான் இப்போ குழந்தைக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த கலையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம லெமோரியா கலையில் வந்து வர்மக்கலை, சிலம்பம், வில்வித்தை அனைத்து கலையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பேர் கே காளிதாஸ். நம்ம கலையில் சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 400க்கு மேலே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அங்கே பெரிய ஒரு ஸ்கூல்லையும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நிறைய வகுப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நிறையா மாணவிகளை உருவாக்கி அவரை வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு போட்டி நடத்தினாங்களாம். இன்னும் வந்து ஒரு பயிற்சி முகாமும் ஒரு போட்டியை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அதுக்கு ஐயா ஓகே சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால உடனே திரும்பியும் சிவகங்கைக்கு இந்த கேம்ப் நடத்துறதுக்கும் போட்டி நடத்துறதுக்கும் வர வேண்டியது இருக்கும். ஐயாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலையில் எவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு நோட் வச்சுருக்காங்க. அந்த நோட்டில் ஒவ்வொரு ஆளுக்கு காலடியும் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரைபடம் போட்டே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த கலையை காதலிச்சு ஆரோக்கியமாக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாவட்டத்தில் இந்த கலையை எடுத்துகிட்டு போகிறதுல மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியோடு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. முழு நேரமாக அந்த கலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்கிறதுல கூடின சந்தோஷம். நம்ம குருகுலம் மாதிரி இந்த சிரமம் பயிற்சி குருகுலத்தில் பயிற்சி எடுத்ததுனால அவங்க கிராம காலத்தில் நம்ம சிரமம் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிற மெத்தட்லாம் சொல்லி கொடுத்தாரு. வேறு ஆள்கிட்ட போய் ஸ்கூலில் எப்படி கிளாஸ் எடுக்குது அப்படிங்கிற கற்றுக்கிட்டேன். அப்புறம் வேலைமாளுக்கு 8 வருஷம் வேலை வைக்கிறேன். கல்லுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் சமமார்க்கம் 2 வருஷத்தில் 1 இயர் வேலை வச்சுருக்கேன். மாணவர் புத்தியில் 2 வருஷம், கண்டினியூஷன் 1 வருஷம். தொடர்ச்சியாக எல்லா ஸ்கூல்லையும் நான் ரோலிங் மாடலில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து இலவசமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு ராஜகம்பீரம் அங்கே வந்து வர்ற யார் வந்தாலும் சரி முதல்ல அட்மிஷன் 200 குருலட்சணம், அப்புறம் தொடர்ச்சியாக இலவசம். குருலட்சணம் வாங்காமல் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அதனால் 200 ரூபா மட்டும் கொடு. அப்புறம் ரெகுலராக நம்ம வண்டிக்கு போயிட்டு வரோம்ல, அதுக்காக 200 ரூபா வர்றாங்களுக்கு இலவசம் போகிறோம் 1 வருஷம். ஆனால் நான் வந்து 10 நாளில் உருவாக்கிடுவேன். என்னுடைய டேலண்ட் என்னென்னா வருஷ கணக்கில் சொல்லி கொடுக்க மாட்டேன். 30 நாளில்
சிலம்பத்தில் என்கிட்ட இருக்க சிலம்பு சிலம் பாதி பாடத்தை 30 நாளில் உருவாக்கிட்டு சேலன் சிலுக்கே சொல்லிக் கொடுப்பேன். 30 நாள் உருவாக்கி தர முடியல. 10 வருஷம் கிடைக்கிற கிளாஸ் எடுத்துருவேன். ஒரே நாளில் காலடியாக ஸ்டெப் 1 2 3 4 5 காலடி எடுத்துருவேன். அடுத்து இடது கால் வலது கால் சப்டி உடான் கால் கட்டி வெளியீடு பண்ணி உடான் பண்ணுறது. அப்புறம் வந்து திசை மாறி மாறி உடான் பண்ணி சவுக்கு பண்ணுறது. பத்திரிப்பு சவுக்கு, உடான் சவுக்கு, முனச்சவுக்கு, இந்த சலா வரிசைன்னு சொல்லுவாங்கல்ல பழைய காலத்து பாடம். துல்கானம், புறவஞ்சி, கர்நாடகா, மலையடி, செடிக்குச்சி அப்படின்னு சொல்லி இந்த பாட வரிசையை நம்மளுக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து இதுல துல்கானம்னா இப்படியே செய்யணும், புறவஞ்சினா அப்படி செய்யணும். அந்த காலத்தில் அலங்கார வரிசை அப்படின்னு சொல்லி இந்த சரக்குடம் டிக் டச்சுன்னு கிடாமுக்கு மாதிரி பண்ணுவாங்க. ஆளை முதுகில் முட்டி பின்னாடி தூக்கி போடுவாங்க. அந்த மூமெண்ட் மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸை எடுத்துருந்தாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் எக்கச்சக்கமான அலங்கார படத்தை நான் பழகிருக்கேன். கம்பளை ஜம்ப் பண்ணுறது, ஸ்டிக் ரொட்டேஷன் பண்ணுறது, அலங்கார வரிசையில் அதிகமான படம் ஒரு 50 வருஷம் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் உருவாக்கியிருக்காங்க. புது சிலம்பம், பழைய சிலம்பத்தை வந்து இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ள சிலம்பம் பழைய ஆளுக்கு தெரியாது. இதை நம்ம 2 கலந்து வச்சுருக்கோம். 2 கலந்து சொல்லிக் கொடுக்குறோம். பசங்களும் நம்பரமாக ரொம்பதான் என்ன செய்ய இல்லாட்டி நம்ம இந்த கலை திறமை இல்லாட்டி வேலை மாடல 8 ஆண்டுகள் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்தில் பார்ப்பாங்க. 2 பாடம் இருக்கா, 2 கிளாஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு வேண்டாம் தேவை இருக்கா இல்லையா, வேலை இருந்தாலே வச்சுக்குவாங்க. இல்லாட்டி போயிடுவாங்க, இப்போ வச்சுக்குவாங்க. அதனால் திறமை இருக்குது. எனக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் நான் ஸ்கூலில் கொடுக்கல. 10 நாளில் 10 பேரை உருவாக்க சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சாங்க. 5 பேரை உருவாக்குறேன் 10 நாளில். அந்த 5 பேரை உருவாக்குறதுனால ஒரு திறமை இருக்குவருக்கு அப்படின்னு வேலை கொடுத்துருக்காங்க. திறமைக்கு தான் வேலை வாங்குறேன். உள்ளே எந்த சர்டிஃபிகேட்டும் எங்கள் தகப்பனார் காலத்தில் 50 ஆண்டுகள் அவங்க சிலம்பு பயிற்சி பள்ளியெல்லாம் நடத்திருக்காங்க. நாங்கள் இன்னும் அதை பதிவு பண்ணலை, எம்ப்ளாய் பண்ணல. திறமைக்கு தானே நம்மளுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு திறமைக்கு கிளாஸ் எடுக்கிறோம். மற்றபடி சர்டிஃபிகேட் வாங்கி ஃபில்டர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சிலம்பு தெரியும், பாருங்க இதில் டிகிரி எடுத்துருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாளுக்கு அந்த அடிமுறை கூட தெரியாது. தெரியாமல் தான் கிளாஸ் எடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கம்பை எடுத்தாலும் இப்போ சிலம்பு வாங்கியாரு. அடுத்தல காத்து பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவங்களுக்கு 88 வயசாச்சு. இவங்க அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசான். அதுலேயும் விவசாயினி கூட பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. விவசாயி அப்படிங்கிறத பெருமையாக சொல்லும் போதே மிகப்பெரிய சந்தோஷம். அதுலேயும் நம்ம சிலம்ப ஆசான்கள் வந்து இத்தனை வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எந்த நோயும் இல்லை அப்படிங்கிறத அவங்கள பார்த்து அவங்க பேசுகிறத பார்த்து நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். அந்த கலையை கற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, மிக ஆரோக்கியமாக வாழ்வாங்க. அதுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஆசான்கள் தான் இப்போ நம்மளோட நிற்கிறாங்க. அதில் வந்து காத்தப்பிள்ளை ஐயா அவர்கள் 88 வயசாக இந்த கலையினுடைய அருமையை உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு சொல்லி இந்த கலையை கற்றுக்கொண்டால் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் என்பதற்கு இவர்களால் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய அம்சங்கள். நம்மளுடைய லெமோரியா அமைப்பிற்கு அவர்களை மூத்த ஆலோசகராக நாம் இன்று அவரை நியமிக்கிறோம். அடுத்தது இந்த ராஜமாணிக்கம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் வார்த்தைகள் இல்லாமல் இந்த கலைக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அதை கவர்மெண்ட் தர்றதுக்கு தயாராக இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்களும் ஆட்களும் தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. நான் உங்களுக்கு வாங்கி தரேன், ஒரு ப்ராஜெக்டை மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக அழகாக பேசினாங்க. இந்த கலையை தேடி காசு வரும், காசை தேடியெல்லாம் நீங்கள் போகாதீங்க, இந்த கலைக்கு வந்து எவ்வளோ செலவானாலும் அந்த மாவட்டம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு நான் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு அந்த இடத்துல பேசும் பொருளாக எல்லாத்துக்கும் சந்தோஷமாக கைதட்டக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். இப்போ வந்து கொரோனா நேரத்தில் 40 குடும்பத்துக்கு அன்னதானம் போட்டது என் மனைவி தான். நம்ம பிடிஓ பிடிஓ கலெக்டர்லாம் வச்சு முதல்ல கலெக்டரை வச்சு பண்ணோம். நல்ல சர்வீஸ் பண்ணவங்க வெகுட்டமாக அகில இந்திய மகளிர் அணி தலைவர். அவங்க வந்து இடையில நோய் வைத்து இறந்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஐயா சொன்ன மாதிரி இந்த விட்டு போன கலைகள், விட்டு போன விஷயங்கள், அதாவது மனிதன் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கணும், 100 ஆண்டு வாழணும். இந்த ஊரில் கடவுளை கண்டோம் காட்டோம் வல்லோம் அப்படின்னு ஒரு சாமியார் இங்கே இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேவ சுவாமிகள் சொல்லியிருந்திருப்பாரு. அவருக்கு குடில் கட்டி கொடுத்ததே நாங்கள், ஒரு பாய் கட்டி கொடுத்தாரு. இங்கே இருந்தார். அவர் இந்த மண்ணில் இருந்து கிளம்பி இப்போ அவர் வந்து நிலக்கோட்டையில் இருக்கார். அவர் வந்து
திருமந்திரத்தை பற்றி தினம் வாட்ஸ்அப்லாம் பேசுவார். அவர் என்ன சொன்னார், 67 வயசில் உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட வந்துடணும்னு சொன்னார். இப்போ எனக்கு 67 வயசு ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஜனங்கள்லாம் பார்த்தா பிடிக்கல. நான் பாடி போயிட்டு பையன் பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்க, லைஃப்லாம் நல்லா இருக்காங்க. நான் இந்த பக்கத்தில் எனக்கு 125 ஏக்கர் இந்த மாவட்டத்தில் எனக்கு தான் இருக்குது. இந்த ஊரில் தான் என் தம்பிக்கு, அவர் வந்து கமாண்டன்ட் ஆஃபீஸராக டெல்லியில் இருக்கார். மோடிக்கு 7வது கட்ட பாதுகாப்பு அதிகாரி. இந்துக்களுடைய கோயில்களுக்கு பூரா அவர் தான் பாதுகாப்பு. என் தம்பி கூட பிறந்தவன். இந்த ஆவரங்காட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நான் வேற யாரும் கிடையாது. இன்னொரு தம்பி வெள்ளத்துறையில் இருக்கார், அவருக்கு காவல்துறையில் இருக்கார். நான் போக்குவரத்தில் இருந்து, இன்னொருத்தர் இராணுவம். அதனால் எங்கள் பணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் பணியாகவே இருக்கும். அதனால் நாங்கள் சிவகங்கை ராணிகிட்ட சொல்லி ஒரு 60 ஏக்கர் வாங்கிடுவோம். அந்த 60 ஏக்கரை இந்த அம்மாட்ட கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் பண்ணணும். இவங்க எங்களோட தொடர்பில் இல்லை, ஆனால் நாங்கள் கண்டுக்கல. ஏன்னா என்கிட்ட பணம் ஒரு மேட்டர் கிடையாது. பணம் சொன்னால் வரும். பணத்தை தேடி அலையலை. நான் சின்ன வயசுல வந்து பணம் தேடி அலையலை, ஆனால் பணம் என்னை தேடி வரும். இப்போ இவர் சொல்லியிருக்கிற விஷயத்த இந்த ஊரில் நானே பண்ணுறேங்க. இந்த கலைகளை பூரா நீங்களே செய்யுங்க. என்ன தேவை? உங்களுக்கு பணம் தானே வேணும். பணத்தை தேடாதீங்க, பணம் வரும், சொன்னால் வரும். அதனால் இப்போ நீங்கள்லாம் ஒரு பெரிய ஆசான்களை பார்க்கணும். எனக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சிகள் போயிருக்கேன், வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயமாக தான் எனக்கு என்றைக்குமே கூப்பிட்டதில்லை. இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதோ நல்லது இருக்கிறான்னு நான் வந்துட்டேன். ஆமாம், ஒரு முக்கியமான வேலையை கூட விட்டு போட்டு விளையாண்டுட்டேன். ஆனாலும் நல்ல விஷயம். அதாவது நம்ம நாட்டினுடைய கலைகளை நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு அதுவும் சொல்ல வேண்டியது, இந்த குயவர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து பானை செய்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, எல்லாருமே செய்ய முடியாது. அதை செய்யக்கூடாதுன்னு இந்த நாடு தடுத்தாங்க. மண் எடுக்காதையும் தடுத்தாங்க. அதில் நான் தான் மண்ணை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மதுரை மாவட்ட கலெக்டரோட போராடி அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு தடையே வைக்கக்கூடாதுன்னு வாங்கினேன். நாங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் சில கலைகள் வந்து இந்த நாடக கலைகள்லாம் பார்த்தோன்னா நிறையா அழிஞ்சுக்கிட்டு. இப்போ கூட துர்பலதான ஒரு ராஜபாட்டு நடிகை ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. என் செல்லில் இருக்காங்க. காரணம் என்ன, கலைகள் நம்ம கலைகளை வந்து யாருமே வந்து அதை ரசிக்காமல் இருக்கவே முடியாது. டி.ஆர். மகாலிங்கத்துடைய பாட்டை கேட்காதவங்க, கே.பி.எஸ். சிதம்பரம்பாவுடைய பாட்டை கேட்காதவங்க யாராமல் நிறுத்தமா? அப்படிப்பட்ட கலைகள்லாம் போடுச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இவரெல்லாம் என்னென்ன விஷயம் வச்சுருக்காருங்கிறத இப்போ நம்ம வெளிப்படையாக இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த அம்மா வந்து செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் ஒரு புதுமையான விஷயங்களை செய்கிறத நான் பாராட்டுறேன். அதே நேரத்தில் விட்டுடக்கூடாது. அவங்கள அடுத்த தொடர்பு வச்சு அடுத்தடுத்து நம்ம காரியங்களை பண்ணி அடிமுறை சிலம்பம், அடிமுறை ஓகம், வர்ம மருத்துவம், அது பறை இசை, மல்லர் கற்பம், மல்லர் கயிறு, நாட்டியம், பொய்க்கால் குதிரை, கிராமிய நடனங்கள், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கட்டைக்கால் ஆட்டம், ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் விளையாட்டு. வர்ம மருத்துவம், மல்யுத்தம், வாள் கேடயம், சுருள் வாள், வீல் வித்தை, வீதி நாடக பயிற்சி, பொம்மலாட்டம், பரவாயில்ல. இதெல்லாம் வந்து நம்ம சென்ட்ரல்லையே பொறுப்பு கொடுத்து வாங்கலாம். இதையெல்லாம் நம்ம சொல்லணும். சொல்லி ஒயிலாட்டம் சேர்க்கலாம். அதுதான் அவர் மொத்தமாக கிராமிய நடனங்கள்னு போட்டாரு. அவர் படிச்சுட்டாரு, ஆனால் அதில் என்னென்னது இருக்கு, எல்லாமே இருக்கு. மண்கொம்பு நடனம், களியாளாட்டம் எல்லாமே, கும்மி இருக்கு. இந்த விளையாட்டுகள்லாம் நம்ம வந்து இனிமேல் வந்து மக்கள்கிட்ட சொன்னால் அவங்க புதுமைன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த யூடியூப் பார்க்குறதுனால அவங்களுக்கு தெரியாது. இதையும் நம்ம யூடியூப் சேனல், தனி சேனல் ஆரம்பிச்சு கூட நம்ம இதை வந்து ட்ரைனிங் சென்டர்லேருந்து கொடுப்போம். தனியாக சேனல் இருக்குல்ல, அது இருந்தால் நம்ம ஒரு ஸ்கூல், ரெஜிஸ்டர்ட் ஸ்கூல், ஒரு பயிற்சி சென்டர். இப்போ நான் கூட இந்த மாவட்டத்தில் வந்து யாருமே இராணுவத்தில் செலக்ட் ஆக முடியல. என் தம்பி வரல, எல்லா மாவட்டத்திலேருந்து செலக்ட் ஆகிறாங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேருந்து ஒருத்தரும் வரலைங்க. இப்போ நான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ட்ரைனிங் சென்டர், காவல்துறைக்கு இராணுவத்துறைக்கு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன். என் சொந்த செலவில், எல்லோரும் ஃப்ரீ. அவனை கூட சேர்த்து விடுறது நம்ம வேலை. ஏன் போகக்கூடாது? அதனால் இவருடைய ட்ரைனிங் சென்டரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஊரில் திருப்பாச்சேட்டியில் ஒரு இடத்த பார்த்து
அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் போட்டு எல்லாரையும் வந்து பார்க்க வச்சோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தூய்மைப்படும். இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து சில இதுகளோட சேர்த்து யோகாசனங்கள்னு சொல்லித்தரலாம். இது அதோட சேர்ந்தது இல்லை, அதுவே சொல்லித்தரலாம். யோகாசனத்தில் வந்து நான் நிறைய பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நோயே வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் நான் கற்றுக்கிட்டு மனிதனும் நோயே வரக்கூடாது, நோய் வராமல் எப்படி வாழ்றது அப்படிலாம் சொல்லித்தரலாம். அதனால் சரி, நல்ல நேரம் எல்லாரும் பெரிய பெரிய ஆசான்களாக இருக்கிறதுனால இது வந்து நல்ல முடிவெடுத்து நல்லா செய்வோம். அதாவது நம்ம பேசுகிறது செய்கிறது எல்லாம் ஒரே மாதிரி அப்போ தான் நம்ம செயல்படலாம். சீனிவாசன் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு மியூசிக் டீச்சர். இந்த கலையை வந்து எல்லாத்துக்கும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க ஸ்கூல்லலாம் மியூசிக் சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த கலையை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் இந்த கலையை வேறு அவங்க கற்றுக்கிட்டாங்களாம். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நிறைய அழிஞ்சு போச்சு. இப்போ திரும்பியும் வரும்போது நான் உற்சாகமாக அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம கூட ஆனந்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது அத்தனையும் தொகுத்து வழங்குறதுக்கும், எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துறதுக்கும், எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கும், இதை ஒருங்கிணைக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த நிகழ்வில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன செய்ய முடியுன்ற போது இந்த கலையை கையில் எடுத்து அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்காக பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் உங்களுடைய அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்ச கருத்துக்களை ஆலோசனைகளை மக்களை எங்களுக்கு கொடுத்து நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் இதோடு முடிஞ்சிட்டு போகிறது வாழ்க்கை அல்ல. அடுத்த தலைமுறைக்கு நீ என்ன பதிவு செஞ்ச, அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு இடம் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நல்லதை பதிவு செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூர்ந்து இந்த சிறப்பாக செயல்படுவோம். இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆவாரம் பூ டீ கொடுத்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் உற்சாகம் தர்றது மாதிரியே இருந்தது. அது சந்தோஷமான செய்தி. என் பேர் செல்வன். லெமோரியா தற்காப்பு கலை கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த கலை சார்ந்ததை வச்சு இயக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் இல்லாமல் ஒரு குழுவாக ஒரு டீமாக சேர்ந்து இதை செய்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அந்த டீம் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம், எந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், இந்த கலையில் நாங்கள் ஃபஸ்ட் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த கலையில் வந்து ஒரு சின்ன குழந்தைய கொண்டு சேர்க்க வருவாங்க. அவங்க அம்மா அப்பா மாதிரி பேரண்ட்ஸ், குழந்தையோட அம்மா அப்பாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமாக உருவானது தான் இந்த லெமோரியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அணி. இதில் இருக்கக்கூடிய வேலை செஞ்சக்கூடியவங்களாக இருக்கட்டு, இதில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட இப்போ 400 கிட்ட இருக்கிறாங்க. 400 கிட்ட இந்த நாங்கள் ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கோம். இதுக்காண்டி ஒரு ஸ்கூல் கட்டிருக்கோம். இதில் ஒன்றா சேர்ந்து இது கூட இணைஞ்சி பயணிச்சுட்டு இருக்கிறதுல 400 பேர் இருக்காங்க. ஒரு 10 டைரக்டர் இருக்கோம். அவங்க ஆளுக்கு 5 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம், 20,000, 10,000, 5,000, 2,000, ஒரு பவுன் செயின் தந்தது, அந்த 500 ரூபா காசு தந்தது, இப்படிலாம் கணக்கு பார்த்தோம்னா 400 சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்கோம். இந்த 400 ரூபா யார் அப்படின்னு கேட்டால், அங்கே முன்ன பின்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவங்க குழந்தைங்க எங்கள்கிட்ட வந்திருப்பாங்க. அது மூலமாட்டு அவங்கள்ட்ட ஒரு தொடர்பு வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 400 ரூபா நான் சொல்லக்கூடிய 400 ரூபா யார்கிட்ட போய் கேட்டாலும் நீங்கள் எப்படி லெமோரியாக்குள்ள போனீங்க அப்படின்னு கேட்டால், அது என் பசங்க இன்னும் முதல்ல படிக்க போனாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கற்றுக்கும் போது இவங்களோட இதெல்லாம் நல்லா இருந்தது, அப்புறம் நானும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி செய்கிறேன் இப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர வேறு பெருசான காரணங்கள்லாம் இருக்காது. ஏன் இதை நான் அழுத்தமாக அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இந்த கலையில் அவ்வளோவுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது. அந்த கலையை கற்றுக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆக்கிரமிச்சிடும். ஐயா சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல விஷயங்கள் உள்ள வர 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 கெட்ட விஷயம் வெளியே போயிடும். உதாரணம் வந்து சாதாரணமாக எல்லாரும் ஒரே நாளில் பண்ணிக்க முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டான பயிற்சி வேணும். அந்த உண்டான கரெக்டாக பண்ணி நிற்கும் போது நமக்குள்ள ஒரு தும்புன்னு சொல்லிங்களா, அப்படி அதை நம்ம படிச்சோன்னா ஒரு தும்புறது அதெல்லாம் வரும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன், என் கை அதுக்கு பழகிட்டு நான் தயாராகிட்டேன் அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த நேரத்தில் அது அப்டாமல் சொல்லணும், அந்த சுரப்பி சொல்லணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கலாம். நாங்கள் வந்து கடற்கரையில் கரணம் பயிற்சி பண்ணுவோம். கரணம்னா டைவ், ஃப்ரண்ட் டைவ், பேக் டைவ் எல்லாம் பண்ணுவோம். பேக் டைவ் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு வராது. ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணால் தான் வரும். அப்படி அந்த பேக் டைவ் நம்மளே தனிச்சே அடித்து நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னோம், அந்த நேரத்தில் சொல்லணும். அது சாதாரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பவர் எனக்கு வந்துச்சு, எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு பலம் எனக்கு கிடச்சிட்டு, எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு டெக்னிக் நான் படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம கலையை பற்றி.
கிலோ கணக்கில் சொல்லலாம். இந்த கலை வந்து நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதை மாதிரி உள்ள போட்டோம்னா அது பாட்டுக்கு முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம அதை ஒன்றுமே செய்யணும்னா அதுக்குள்ள வேலைகளை அது செய்யும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மூதாதையர்களும் பாட்டம் காலங்காலமாக நமக்கு தந்துட்டு போனதை நம்ம தலைமுறையோட நிறுத்திடாம அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கணும். இந்த கலையில் வந்து என்ன சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பொதுவாக எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அருமையான விஷயங்களை நம்ம பேக் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அனுப்பணும்னு சொன்னாலே, இப்போ சென்னையிலேருந்து இங்கே ஒரு பொருளை அனுப்பணும்னு வச்சுக்கணும், அது வந்து கண்ணாடி பொருள், நன்மையான அழகான பொருள்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே அனுப்ப முடியாது. அப்படியே கொரியரில் போட்டான்னு சொன்னால் அங்கே வரும்போது சுற்றுமுறை உடஞ்சி தான் வரும். ஆனால் அதை பார்சல் பண்ணணும்னா முதல்ல அதை சுற்றி கொஞ்சம் மஞ்சு வைக்கணும், அதுக்கடுத்தால கொஞ்சம் காய்கறி, அதுக்கடுத்தால வைக்கோல் மாதிரிப்பட்ட விஷயங்கள், அதுக்கு ஒரு அட்டை பாக்ஸ், அதுக்கடுத்தால வந்து ஒரு மரப்பெட்டி, அதுக்கு மேலே ஒரு இரும்பு பெட்டியை வச்சீங்கன்னா நீங்கள் அங்கே தூக்கி இறஞ்சால் கூட லாரியில் அப்படி தூக்கி கீழே போட்டால் கூட அது ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி இந்த கலை வந்து கடினமாக இருக்குது வெளியேறது பார்த்தா உள்ளுக்குள்ளே போக போக மென்மையான நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உன்னதமான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்த கலையில் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அந்த கற்றுக்கிட்டவங்க எல்லாம் வந்து அதை விட்டு போகவே மாட்டாங்க. பிடிச்சதெல்லாம் போக மாட்டாங்க. நீ வெளியே போட அப்படின்னு சொன்னாலும் போகிறதுக்கு மன இருக்காது. இந்த ஒரு ஆசாந்த சண்டை போட்டுட்டு அடுத்தால இன்னொரு ஆசாந்த படிக்கணும்னு பார்ப்போம், அடுத்தால இன்னொரு சொல்லிக் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. தவிர அதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலையோட தன்மை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கிடையாது. இன்னும் நிறையா உணர்ந்துருக்கீங்க, என்னோட அதிகமாக உங்களுக்கு அதில் பரிச்சயமாக இருக்கீங்க. இதை தாண்டி இப்படி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் தெரியுங்களா? இனி தமிழ்நாடு முழுக்க இதை ஸ்ட்ராங்காக செய்யணும். இப்போ தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஃபோன்லேயே எங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பேசி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். இப்போ நடந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் எங்களுக்கு பரிச்சயமானவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி அம்மா நம்ம கூட இருக்காங்க. இவங்க தமிழ்நாடு முழுக்க 3 நாள் முழுக்க பயணம் பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பொது சிந்தனையோட சேர்த்து செய்து அவங்களுக்கும் ஒரு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட படிச்சுட்டு போனவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வந்து கொஞ்சம் பெரியவங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம கலைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, இவங்களையும் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பாக்கி இங்கே ஒரு கேம்ப் நடத்தணும். கேம்ப்னா எல்லா பிள்ளைங்களையும் வர வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் ஒரு போட்டி நடத்தணும். போட்டி நடத்தி எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்குறது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி 40-50 இடங்களில் வகுப்பெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த வகுப்பெடுக்கிறதுக்கும் உண்டான விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மக்கள் ரொம்ப நெருக்கமாக கொண்டு போகணும்னா டிவி ஷோ, சினிமா இந்த மாதிரி பண்ணுற மாநிலம் கொண்டு போனோம்னா நல்ல அழகாக செய்யலாம். அப்போ டிவி ஷோவுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கும் எல்லாருமே ஒத்துழைக்கணும். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் ஒரு கின்னஸ் சாதனை இந்த மாதிரிப்பட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி அம்மா சொல்லுவாங்க. நாங்கள் அதை ஒரு புக்லெட்டாகவே போட்டு எதெல்லாம் அவங்கள்ட்ட புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாவட்ட செயலாளரை பற்றி சொல்லணும்னா அவர் சங்கு பாண்டியன் கூடாலே இருந்து ஆரம்பத்தில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் இரவு வரைக்கும் நம்ம கூடாலே பயணிச்சார். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சார். நம்ம அமைப்பு மாதிரி இன்னும் மிகப்பெரிய அமைப்புகள்லாம் அவர் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. இன்னும் அவரோட பணி சிறக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்த்திக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டம் முழுக்க இந்த கட்டமைப்பை கொண்டு போகிறதுக்கும் நிறைய நல்ல யோசனைகள் அவர் சொல்லி தந்தார். அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவர் கூடால இரவு உணவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அடுத்த மதுரைக்கு மீட்டிங் நம்ம கிளம்பிட்டோம் டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மீட்டிங் வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். மாவட்டத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் அதுக்குண்டான தயாரிப்பு நிலையோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு மிகப்பெரிய ஆசான்களையும் சந்திக்கும்போது அவங்கள பற்றி உயர்ந்த விஷயத்தையும் நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணுறது மாதிரியும், இந்த கலையை எல்லாத்தையும் கடத்துறது மாதிரியும், ஒவ்வொரு இடத்துலையும் பயிற்சி முகாமும் போட்டியை நடத்துகிறது மாதிரியும் தயாரோடு இருக்குமாறு இந்த வீடியோ வழியாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.